2026 எலக்ஷனுக்கு என்னாச்சுன்னே சொல்ல முடியல. டிஎம்கேவோட நெறைய கட்சிகள் வந்து இணையறத வந்து நம்மளால பார்க்க முடியுது. ஏன் இந்த மாரியான ஒரு முடிவுக்கு வந்தாங்க? ஒருவேள அவங்க தனித்துவமா நின்றா அவங்களுக்கு வந்து ஓட்டு எண்ணிக்கை வராது. நம்ம தோத்து போயிருவோன்ற ஒரு எண்ணத்துல வந்து என்னமோ பண்றாங்களா? இல்ல வேற எதனா ஒரு நெருக்கடி அவங்களுக்கு இருந்துச்சா? இல்ல வேற எதனா வந்து ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டுச்சா? அப்படின்றது வந்து தெரியல. ஆனா, ஏதாவது ஒரு விஷயம் நடந்துட்டே இருக்கு. 2026 எலக்ஷன் ஒரு டஃப்பான எலக்ஷனா இருக்க போதுன்றத வந்து என்னோட முன்னாடி இருக்கிற ஒரு வீடியோல நான் அத பத்தி விலாவரியா பேசியிருப்பேன். ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியல. நெறைய சர்ச்சைகள் ஏற்படுது. இப்போ அந்த லிஸ்ட்ல ஓபிஎஸ் அவர்களும் வந்து டிஎம்கேவோட வந்து இணைஞ்சிருக்காரு. அவரு என்னென்னலாம் பேசினாரு, எதனால அவர் வந்து இங்க வந்து சேர்ந்தாரு அப்படின்ற மாதிரியும் அவர் வந்து அதுல வந்து அவரோட கருத்துக்கள வந்து வெளிப்படையா பேசியிருக்காரு. இப்போ நம்ம அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். அதிமுகவோட முன்னாள் தலைவரான ஜெயலலிதா அம்மா, அவங்க காலகட்டத்துக்கு அப்புறம் ஓபிஎஸ் அவர்கள் வந்து முதலமைச்சரா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அவரோட ஆட்சியில இருக்கும்போது, அப்பவே அவருக்கு வந்து நெறைய நெருக்கடிகள் ஏற்பட்டுச்சு. அப்புறமா கட்சியில வந்து அவர் அந்த போஸ்ட் தக்க வச்சுக்கிறதுக்காக அவர் வந்து நெறைய சப்போர்ட்டர்ஸ் வந்து அவங்க கட்சியிலேயே வந்து கேட்டாரு. ஆனா, அவங்க நெறைய பேர் அவருக்கு சப்போர்ட் பண்ணாம அதனோட விளைவா அம்மாக்கு அப்புறம் அந்த பர்ட்டிகுலர் போஸ்ட்க்கு இபிஎஸ் அவர்கள தான் வந்து நெறைய பேர் அவங்க டீம்ல இருந்த நெறைய பேரு, அவங்க கட்சியில இருந்த நெறைய பேர் அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இதுவே ஓபிஎஸ்க்கு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய மன உளைச்சல குடுத்துச்சு அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியும். அவர் என்னதான் வந்து நெறைய கருத்துக்கள வந்து அவர் வெளிப்படையா பேசியிருந்தாலும், அவருக்கு மனசுக்குள்ள இருந்த கஷ்டம் அது இருந்தது தான். நம்ம இல்லன்னு சொல்ல முடியாது. ஏன்னா, அவ்ளோ நாள் அந்த கட்சியில இருந்து கூட அவருக்குன்னு யாருமே சப்போர்ட் பண்ணாம இருந்தது. அவரு நெறைய இன்டர்வியூலயோ இல்ல நெறைய பேர் அவர்கிட்ட கேள்வி கேட்கும்போது அத வந்து வெளிப்படையா அவர் வந்து அட்ரஸும் பண்ணியிருக்காரு. இப்போ டிஎம்கே தலைவரான ஸ்டாலின் அவர்கள் ரூ. 5,000 வந்து நெறைய மகளிருக்கு வந்து அந்த ஊக்கத்தொகையா குடுத்தாங்க அப்படின்றது வந்து தெரியும். அது குடுத்ததுக்கு ஓபிஎஸ் அவர்கள் அத பாராட்டி நல்ல விஷயம். பரவால்ல மக்களுக்கு அதுவும் குறிப்பிட்ட பெண்களுக்கு வந்து இந்த ரூ. 5,000ன்றது வந்து ரொம்ப உறுதுணையா இருக்குன்ற மாரி அவர் அப்பவே அவரோட கருத்த வந்து வெளியிட்டிருக்காரு. அப்பவே என்ன இவரு திடீர்னு வந்து அங்க இருந்துட்டு இங்க வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்ற கேள்விகள் நெறைய பேருக்கு வந்திருக்கும். ஆனா அப்பவே கட்சியிலருந்து நீக்கிட்டதா வந்து சொல்லியிருக்காங்க. அப்பவே நெறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஓகே. இப்ப இவர் வந்து இங்க இருந்து இவங்க சப்போர்ட் பண்றாரு. அப்ப வந்து இவங்க கட்சியில வந்து இணையறதுக்கு வந்து ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? அப்படின்ற மாரியான கேள்விகள் நெறையவே இருந்துச்சு. இப்போ அதனோட விளைவா இன்னைக்கு காலையில வந்து ஸ்டாலின் அவர்கள சேர்ந்து அவங்க கட்சியில வந்து இணையறதாவும் நம்ம அந்த வீடியோஸ வந்து நம்ம எல்லாருமே வந்து கண்டிப்பா பார்த்திருப்போம். இது ஏன் இந்த மாரி நடக்குதுன்னு தெரியல. அவரு அதுல சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காரு, அதிமுகக்கு வந்து கூடிய சீக்கிரம் வந்து ஒரு கெட்ட காலம் வரப்போது அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. இப்ப அதுல வந்து நெறைய கருத்துக்கள் இருக்கலாம். அவர் வந்து அவங்களுக்கு ஓட்டு வராது. அதனால வந்து அவங்களுக்கு வந்து டவுன்ஃபாலா இருக்கும்னு சொல்றாரா? இல்ல வேற மாதிரியான சர்ச்சைகள்ல நெறைய அவங்க சிக்க போறாங்கன்றதுக்காக வந்து அப்படி சொன்னாரா? அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியல. ஆனா டிஎம்கேவோட வந்து நம்ம முன்னாடியே உங்களுக்கு தெரியும் வேற யார் இணஞ்சாங்க அப்படின்ட்டு. நம்ம விஜயகாந்த் அவர்கள் வந்து இருந்தபோது அவர் வந்து தனித்துவமா தான் நிப்பேன். எனக்கு ஓட்டு எண்ணிக்கை வரல. எனக்கு வந்து கிடைக்கலனா கூட நான் தனித்துவமா தான் நிப்பேன் அப்படின்னாரு. ஆனா, இப்போ அவரோட மறைவுக்கு அப்புறம் அவங்க ஒய்ஃப்பும், பசங்களும் வந்து இவங்க கட்சியில வந்து இணைஞ்சத வந்து நம்ம பார்க்கிறோம். அப்போ இவங்க வந்து இணைஞ்சாங்க. இப்போ அதிமுகல இருந்து இருந்த ஓபிஎஸ் அவர்களும் வந்து இணைஞ்சிருக்காங்க. அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு நம்மளுக்கு தெரியல. இது எல்லாமே வந்து அம் டிஎம்கே சப்போர்ட் பண்ணி இவங்க வந்து நிக்கிறாங்களா? இல்ல டிஎம்கேல இருந்து இவங்களுக்கு வந்து உங்களுக்கு நாங்க இந்த போஸ்ட் குடுக்குறோம். அதனால நீங்க இங்க வந்துருங்க. உங்களுக்கு நாங்க வந்து வேற எதனா செய்றோம் அப்படின்றதுனால உங்களுக்கு நீங்க வந்துருங்க அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்களா? இல்ல அவங்களோட தனிப்பட்ட இஷ்டமா அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியல. நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனா 2026 எலக்ஷன் கண்டிப்பா ஒரு டஃப்பான எலக்ஷனா இருக்க போது. யார் யாருக்கெல்லாம் வந்து ஓட்டு இல்லையோ, தயவு செஞ்சு அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. நெறைய பேருக்கு வந்து அந்த ஒரு நாள் நம்மளுக்கு விடுமுறையா இருக்க போதே, நம்ம வீட்ல இருந்து ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அந்த ஒரு நாள் நீங்க போடுற ஒரு ஓட்டு உங்களோட தலைமுறையவே வந்து மாத்தும். உங்க தலையெழுத்த மாத்தும்ன்றத வந்து நீங்க மனசுல வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு இந்த 2026 எலக்ஷன் கண்டிப்பா ஒரு டஃப்பான எலக்ஷன். அதுக்கு உங்களோட ஓட்டுக்கள் தான் வந்து உங்களோட தலைவர வந்து கண்டிப்பா நியமிக்கும்ன்றத வந்து மனசுல வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கட்சியிலருந்து வெளியில வந்துட்ட பிறகு, அந்த கட்சிய பத்தி வந்து அவதூறா பேசுறதா இருக்கட்டும், இல்ல அந்த கட்சியில இருக்கும்போது இந்த மாரியான விஷயங்கள் நடந்தது அப்படின்றது வந்து இன்னொரு கட்சிக்கு வந்துட்ட பிறகு அத பத்தி பேசுறது, அத சொல்லி வந்து வாக்குறுதிகள வாங்குறது, அ நம்மளோட வாக்க வாங்குறதுன்றது வந்து காலகாலமா நடந்துட்டு இருக்கிறது தான். நெறைய பேர் வந்து அத பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகேவா? ஆனா, இப்பதான் வந்து இன்னைக்கு காலைல தான் வந்து இணைஞ்சிருக்காரு. ஓபிஎஸ் அவர்கள் அ அதிமுகல நடந்த நெறைய சர்ச்சைக்குரிய நெறைய விஷயங்கள பத்தி இப்ப வெளியில வந்து அவர் வாக்கு வாங்குறதுக்காக இத பத்தி பேசுவாரா? இது மூலியமா வந்து அதிமுகல நடந்த நெறைய விஷயங்கள் வெளியில வருமா? அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியல. ஆனா, ஒரு வேள அந்த மாரி நடக்கிறதுக்கும் நெறைய சான்சஸ் இருக்கு. நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். என்ன மாரியான விஷயங்கள், என்ன மாரியான திடுக்கிடும் விஷயங்கள் வந்து வெளியில வரப்போகுது அப்படின்றத வந்து நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஓபிஎஸ்க்கு வந்து டிஎம்கேல ஒரு முக்கியமான
பொறுப்பு, ஒரு பதவிய குடுப்போம் அப்படின்ற மாதிரியும் வந்து அவங்க வந்து செய்திய வந்து வெளியிட்டிருக்காங்க. அது என்ன மாதிரியான ஒரு போஸ்ட் அப்படின்றத கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து அவங்களே சொல்லிருவாங்க. நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அவங்க என்ன மாரியான ஒரு போஸ்ட் அவர் குடுக்க போறாங்க அப்படின்றத. அண்ட் இந்த மாரியான விஷயங்கள் நடக்குதுன்னே தெரியாம இருக்கிற உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவ நீங்க ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் வேற எதனா விஷயத்த பத்தி நான் பேசணும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி என்னோட யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். தேங்க் யூ.